அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிறப்பு பலன்? தனுசு ராசி பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே தனுசு ராசி இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, என்னதான் போராட்டம், இவங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் போனால் கூட இயல்பாகவே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஓப்பனாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நேர்கள் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள். காலம் நேரம் பார்த்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வேலையை முடிக்கணுயா, நமக்கு அதுக்கு லட்சியம். இவங்க எங்க போய் மாட்டுவாங்கன்னா, நான் இருக்கேன்னு சொல்லி ஜாமீன் கழுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போதான் கூட்டு வச்சு கும்மா குத்தி குத்தி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகம் செஞ்சிடும். உன்னை யார் சொல்ல சொன்னா? நீ யாட்டு ஓரமாக உட்காந்துருக்கலாம், நீ தானே அவனுக்கு ஜாமீன் கழுத்து போட்ட, வா வண்டியில் ஏறு அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா. இன்றைக்கி பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது இப்போ எனக்கே அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்களேன். அது சொல்ல ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிறப்பு பலன்? தனுசு ராசி பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே தனுசு ராசி இருக்கும்.
என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, என்னதான் போராட்டம், இவங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷன் போனால் கூட என்னை ஏதோ ஒரு தெய்வம் காப்பாத்துச்சு, ஏதோ ஒரு சக்தி எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பான ஒரு தாட்டு இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையுடைய பாடத்தை, தன்னுடைய வாழ்க்கை பாடத்தை, தான் கற்றுக்கொண்ட கலைகளை, தான் கற்றுக்கிட்ட வேலைகளை வெளிப்படையாக ஒரு ஆசிரியராக கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை தனுசு ராசி இயல்பு. ஒளிமறைவு கிடையாது. நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், இந்த வேலையை நான் ஒரு 20 வருஷமாக கற்றுக்கிட்டேன். ஆனால் உனக்கு நான் சொல்லித்தரேன், என்னையமா நீ கஷ்டப்படக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், உன்னை பார்த்தா நல்ல பையமா இருக்க, நல்ல பொண்ணுமா இருக்குன்னு இயல்பாகவே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஓப்பனாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நேர்கள் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள். சுறுசுறுப்புனா சுறுசுறுப்பு அவ்வளோ பெரிய சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது 60 வயசாக தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, 15 வயசு தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, சுறுசுறுப்பு அவ்வளோ பக்காவாக இருக்கும். காலம் நேரம் பார்த்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வேலையை முடிக்கணுயா, நமக்கு அதுக்கு லட்சியம், நமக்கு கொடுத்த அங்கீகாரம், அதை நான் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற இயல்பான தாட்டம் உண்டு. பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள்ட்ட வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, திருமண வாழ்க்கை என்று வரும்போது ஒரு கனவு கோட்டை கட்டுவாங்க. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் அந்த கோட்டையில் ஓட்டையை போட்டு தான் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய கற்பனை திருமண வாழ்க்கையில் இருக்கும். ஸோ அதே போல் இவங்க எங்கே போய் மாட்டுவாங்கன்னா, நான் இருக்கேன்னு சொல்லி ஜாமீன் கழுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போதான் கூட்டு வச்சு கும்மா குத்தி குத்தி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகம் செஞ்சிடும். உன்னை யார் சொல்ல சொன்னா, நீ யார்ட்டு ஓரமாக உட்காந்துருக்கலாம், நீ தானே அவனுக்கு ஜாமீன் கழுத்து போட்ட, வா வண்டியில் ஏறு அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. ஸோ இது இவங்களுக்கு பெரிய ஒரு இப்போ மைனஸ் தான். இவங்க அதை ப்ளஸ்ன்னு நினச்சிக்கிருக்காங்க, நம்ம நல்லா செய்கிறோம்ல, நல்லா இருப்பாங்களேன்னு. ஆனால் நல்லது நீ செய்கிறீங்க, அவன் வாங்கினவன் என்ன பண்ணுறான், உங்களை வச்சு செய்கிறான். அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு இயல்பான ஒரு பிரச்சனை. மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை என் ரத்தத்தில் ஊறியது, நான் எப்படி மாற்றுவேன்னா மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், காலம் நேரம் தெரிஞ்சு தான் எதையுமே செய்யணும்பாங்களே, அது மாதிரி யார் என்னன்னு தெரியாமல் உணர்ச்சிப்பட்டு உதவி செய்யக்கூடாது. உதவி மீன் பொருளாதார சார்ந்த விஷயங்களை தலையிடக்கூடாது. இது கொஞ்சம் கவனம். இதில் நம்ம தனுசு ராசி பெண்கள் அப்படி ஒரு ஸ்டெப்பு மேலே, அதாவது தனுசு ராசி பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே எல்லா கலை நயங்களும் இருக்கும். வீட்டோட சமையல் பண்ண தெரியுமா, சூப்பராக பண்ணுவேன் ஏம்மா, அந்த ஒரு டான்ஸ் பார்த்தியமா தெரியுமா, சூப்பராக இப்போ டான்ஸ் ஆடிடலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க எந்த விஷயத்தையும் தெரியாதுங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே அந்த செயல்பாடு வந்துடும். அது அந்த புது புது கண்டுபிடிப்பெல்லாம் இவங்களுக்குள்ள எப்படி உள்ள வரும்னே தெரியாது. உனக்கு எப்படி தெரியும், நான் நீ பார்த்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு இயல்பாகவே சொல்லுவாங்க. நல்ல சிந்தனைகள், 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல சிந்தனைகள் இவங்க அதிகமாக இருக்கும். இறக்க குணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, மகர ராசிக்காரமாக தான் இவங்களும். ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, ஒரு வயதான முதியவர்கள், ஒரு ஆதரவற்றவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு இவங்க கண்ணில் பட்டுட்டா அவங்களுக்கு உதவி செய்யாமல் போக மாட்டாங்க. அப்படி உதவி செய்யாமல் போயிட்டா அன்னைக்கு அவங்க தூங்க மாட்டாங்க. தூக்கம் வராது. ஐயோ அந்த பாட்டி கேட்டுச்சே, ஐயோ தாத்தா கேட்டாரே, நம்ம கையில் காசு இருந்தால் கொடுத்துருவோம், ஜிபேல காசு இருந்துச்சு கொடுக்க முடியும், எப்படிங்க ஒரு தாடி, ஏன்னா இப்போ ஜிபே தானே எல்லாம் காசு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போதே ஒரு 10 ரூபாலேருந்து 50 ரூபா 100 ரூபா எடுத்து வச்சுக்கிடுவாங்க, யாருக்காவது காசு கொடுக்கணும் அப்படிங்கிற இயல்பான தாட்டு இவங்களுக்கு உண்டு. ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அம்மா மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருப்பாங்க. என் அம்மா என் உயிரா, என் அம்மா தான் என்னுடைய இலக்கணம் அம்மாங்க. ஆனால் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க அம்மா இவங்களை 3 குழந்தை இருக்குது, 4 குழந்தை இருக்குன்னா 4 ஒரு குழந்தையா பார்க்க மாட்டாங்க. 4 குழந்தைகள் நீ ஒரு குழந்தை அவ்வளோதான், அப்படி தான் பார்த்துக்குவாங்க போல. இவங்க அம்மா மேலே காட்டின அன்பு அளவுக்கு அம்மாவோடைய பாசம் முழுமையாக கிடைச்சிச்சுன்னா அது அதிசயம். அப்படி கிடைக்கி அப்படின்னா இவங்களுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி வலுவாக இருந்தால் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அன்பு கம்மியாக தாங்க இருக்குது. நான் எங்கள் அம்மா காட்டி உயிரே கொடுக்கேன், எங்கள் அம்மா என்னம்மா போ அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் என் அக்கா மேலே பிரியமாக இருக்காங்க, என் தங்கச்சி மேலே பாசமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஓடோடி போவாங்க, எனக்குலாம் ஓரமானு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி குணம் அவங்களுக்கு உண்டு.
இவங்க காதல் திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம், ம். வச்சு செஞ்சிருவாங்க, முடிஞ்சிடுச்சு கதை. முடிஞ்சு கதை. அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஸோ வாழ்க்கையில் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்தும் அந்த எதிர்பார்ப்புகளை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளிப்படையாக சிரித்து கொண்டு இருப்பவர் தான் நம்முடைய தனுசு ராசி பெண்கள்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு அவங்களே இயக்கி கொள்ளணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய செய்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க செய்ய வேண்டிய தான தர்மம், அவங்க போக வேண்டிய ஆலயம் சொல்லுங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய ஆசிரியர்களுக்கு, ம். தனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ம். தனக்கு கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர், தனக்கு வேலையை கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தவர்களுக்கு மனசார ஒரு ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுடைய பாதம் தொட்டு ஆசை வாங்கிட்டா, வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க மனசுக்கு பிடிச்ச ஆசிரியர், மனதில் ஏற்றுக்கொண்ட ஆசிரியரை பார்த்து பாதம் தொட்டு ஆசை வாங்கிட்டா, இவங்க எவ்வளவு தூரம் பாடாபாடு பட்டாலும், எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம், இவங்களுடைய குருவுடைய ஆசீர்வாதம் இவங்க குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயண வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஆசிரியர் துறையில், அதாவது குருவாக, அது ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியராக செயல்படக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு. ஸோ இந்த வழிபாடு அவங்க செய்ய ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர், அவங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறாங்க, என்ன நட்சத்திரங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கான விஷயங்கள், வழிபாடு செய்யக்கூடிய முறைகளை நம்ம கட்டாயம் அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கும் சில தான தர்மம் வழிபாடெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாரோட வாட்ஸ்அப்பில் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு நல்லா அழகாக நிறைய விஷயத்த கிளியராகவும் சொல்லுவார். தேங்க்யூ.